ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு ஹெர்பல் ரசமும் பொட்டேட்டோவும் எக்கும் போட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஹெர்பல் ரசம் செய்கிறதுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கற்பூரவள்ளி இலையும் துளசி இலையும் பறித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, மிளகு, சீரகம், தனியா, 10 வெந்தயம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே கற்பூரவள்ளி இலை, துளசி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகா, தட்டி வச்சுருக்க பூண்டு, அரைச்சி வச்சுருக்க மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு தோலோடு தான் தட்டி போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்ல ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதோடவே உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுவே தேவையான அளவு ஊற்றும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கிடுச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். ரசம் சைடில் நுர கட்டி லைட்டாக கொதித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ ஹெர்பல் ரசம் ரெடி. அடுத்து வறுவல் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்து பருப்பு போட்டு பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணாக்க நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக பெப்பரும் போட்டு எடுத்துக்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே ரைஸ் வடித்து எடுத்தாச்சு. இப்போ கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சுட சுட ரைஸ் போட்டு அதில் தேவையான அளவு ரசம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் மேலேயும் ரசம் ஊற்றிக்கலாம். அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் ரச சாதத்துக்கு சைடிஷ்ஷாக கொஞ்சம் அவல் மிக்சரும் வச்சுருக்கேன். கிட்ஸோட ஸ்நாக்ஸுக்கு சாத்துக்குடி தான் ஃபுல்லாக இல்லாமல் வெறும் பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் அனிமல்ஸ் பிஸ்கெட்டும் வச்சுருக்கேன். இன்றைக்கி குட்டீஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது தான். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன பேக் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தமைக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.